அன்னை அமெரிக்காவுக்கு கொஞ்சமும் சளைக்காத திருடன் தான் ஜெலன்ஸ்கி அப்படிங்கிற மாதிரி தான் ஆயிப்போச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ட்ரம்ப் வந்த உடனே எங்க கை வைப்பார் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்தோம். ஏறக்குறைய உக்ரைனுக்கு அனுப்பப்பட்ட பணத்தோட கணக்க கேட்பார் அப்படிங்கிறது தான். மனுஷன் கணக்குக்கு வந்து சரி பார்த்து ஜெலன்ஸ்கி கெட்டவன்னு சொல்லி தூக்கி எறியறக்கு முன்னாடியே செஞ்சிருவோன்னு செஞ்சார். என்ன அப்படின்னா, பேச்சுவார்த்தையில கையெழுத்து போட்டோன்னே எலெக்ஷனை சந்திக்கணும். ஜெலன்ஸ்கி தலைமையிலலாம் உட்கார வச்சுக்கிட்டு எல்லா டாலர்களையும் பம்ப் பண்ணி உக்ரைனெல்லாம் யாரும் இங்க கட்டமைக்க போறது கிடையாது அப்படின்னு சொல்லி அறிவிச்சாரு. அதுவே ஜெலன்ஸ்கிக்கு எதிர்பாராத ஒரு ஷாக் அப்படின்னு தான் சொல்லணும். இப்ப அடுத்த கட்டமா இறங்கிட்டாரு. கடைசி விஷயத்த ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு, ஃபர்ஸ்ட் விஷயத்த கடைசியா செய்றாரு. என்ன அப்டின்னா, இதுவரைக்கும் 200 பில்லியன் குடுத்துருக்கேன். அது எங்க அப்டின்னு கேட்கிறாரு. ஜெலன்ஸ்கி டக்குன்னு சுதாரிச்சுக்கிட்டு, குடுத்ததே 76 தான். மீதி பணம்லாம் எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல அப்டின்ட்டாரு. எங்க போச்சுன்னே தெரியலையா அப்டின்னு கேட்டதுக்கு, இம்மீடியட்டா அடுத்து அவர் சொல்றது என்ன அப்டின்னா, யுத்தத்துக்காக ஏகப்பட்ட புரோகிராம்கள் போட்டார்கள். அதுல எங்கெங்க யார் கையில குடுத்தார்களோ எனக்கு தெரியாது. அப்படியே நான் இல்லாம குடுத்திருந்தா கூட 100 தாண்டாது. ஆனா 200 எப்படி கணக்கு வந்துச்சுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் 76 மட்டும் தான். அதாவது 76 பில்லியன் தான் அமெரிக்கா குடுத்துச்சு அப்படின்னு சொல்லி, அமெரிக்க ஏஜென்சிகள கூப்பிட்டு மனுஷன் ஒரு இன்டர்வியூல ஒப்பிச்சு தள்ளிட்டாரு. இப்ப பூனைக்குட்டி வெளில வந்த மாரி அமெரிக்க அரசியல புரட்டி போட போகுது. ஏன் அப்டின்னா, பைடனுக்கு இதுல எவ்வளவு பங்கு இருக்கு அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் பேச போறதில்ல. பேசினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா அவர் செயல்லயும் காட்டுவார். ஏதாச்சும் ஒரு ஏஜென்சிய கூப்பிட்டு இத விசாரிடா அப்படின்னு சொல்லி, என் வீட்டுக்கு வந்தீங்கல்ல, என்னைய கோர்ட்டுக்கு தூக்கிட்டு போனீங்கல்ல, இப்ப பைடன் கட்சி அலைங்கடா அப்படின்னு சொல்லி செய்யவும் அதிக வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் அது ஒரு பக்கம் நடக்கட்டும். இந்த பக்கம் ஜெலன்ஸ்கிய போட்டு உழுக்கு உழுக்குன்னு உழுக்கவும் அதிக வாய்ப்பு இருக்கு. எது எப்படியோ ஆஃப்ஷோர் அக்கவுண்ட்லாம் ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு தான் நமக்கு தெரியும். ஆனா அதுல இவ்வளவு பில்லியன்கள் இருக்கும் அப்படிங்கிறது இப்ப உக்ரைன் மக்களுக்கு தெரிஞ்சு போயிருக்கும். காரணம் ஒவ்வொரு தடவைகள்லயும் எல்லைகள்ல சில உக்ரைன் எம்பிகள் மாட்டுவார்கள். அப்படி மாட்டும்போது அவர்கள் கையில இருக்கிறது பணமே பல மில்லியன் யூரோக்கள் சிக்கும். அப்ப ஜெலன்ஸ்கி கையில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பேசப்பட்டுச்சு. ஜெலன்ஸ்கி கையில அமெரிக்காவோட கல்லா பெட்டியே இருக்குடா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப்பே சொன்னதுக்கு அப்புறம் யார் நம்பாம இருப்பா? ஊரும் நம்பும், உக்ரைனும் நம்பும். ஜெலன்ஸ்கியோட எதிர்காலத்தை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டே வரார்கள். எலெக்ஷன்ல நிக்க வச்சு வீட்டுக்கு அனுப்புற மாதிரி நேத்து தோற்றம். இன்னைக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடியே வீட்டுக்கு அனுப்புற மாதிரி இன்னைக்கு தோற்றம். நாளைக்கு அமெரிக்கா தன்னோட சொந்த வேலையை காட்ட ஆரம்பிச்சுச்சுன்னா டிக்கெட் கிழிச்சு கொடுத்துரும். பார்ப்போம். உக்ரைன் யுத்தம் முடியறக்குள்ள ஜெலன்ஸ்கி தான் சட்னி ஆக போறாருங்கிறது தெளிவா தெரிஞ்சு போச்சு.